அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜனவரி 5 இன்னைக்கு நமக்கு நிஃப்டியோட மொமெண்டம்ல நிஃப்டி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து மண்டே மார்க்கெட்டில் நமக்கான என்ட்ரி டார்கெட் லெவலில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படின்ற மெத்தடில், அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட கரண்ட்ல இருக்கு கேப் அப் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷனும், அடுத்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற லெவலில் வந்து நிஃப்டியோட சார்ட் அப்டேட் சார்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும்போது ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரின்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி, அதுக்கப்புறம் சூப்பரான டார்கெட் வந்து நமக்கு அச்சீவ் ஆச்சு. ஸோ அது கால் நமக்கு அடுத்த போன ப்ரீ கால்ஸ் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 21,800 புட் ஆப்ஷனில் வந்து 200 to 230 வரைக்கும் கொடுத்துருந்தோம். 25 வரைக்கும் போய் சூப்பராக டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் இன்டிமேட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்டேட்டடாக அடுத்து எப்படி முடியலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம அங்கே இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற வரைக்கும் முடிஞ்சது. இன்னைக்கு இப்போ நம்ம சார்ட்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லலாம் வியூ மாதிரி 21,700 இருந்து 730 வரைக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச். ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் டவுன் சைடில் வந்து சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்காக ப்ரீவியஸ் ஸ்விங்லோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கிற 21,630 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த விஷயங்களை தான் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணோம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் 21,750க்கு மேலே மார்க்கெட் போகும்போது சூப்பரான டார்கெட் லெவல் 21,800 to 900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 50 பாயிண்ட் வந்து 820 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் வந்து சின்னதாக புல் பேக் முடிந்து பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் போது 21,755 or 60 இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைச்சா, ஒருவேளை மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃபிளாட் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் ஒரு புல் பேக் லெவல் அப்படின்ற மாதிரி சின்னது புல் பேக்ன்றது 21,670 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த புல் பேக் வந்து அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கால் எடுத்துக்கலாம் லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 21,820 அடுத்து 21,900 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப் சைடில். ஆனால் இங்கே ஃப்ளாட் ஓப்பன் இல்லாமல் கேப் அப் ஓப்பனும் இல்லாமல் கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னாலும் சப்போர்ட் எடுக்கும்போது எடுத்து ரிவர்ஸ் இல்லாமல் காலுக்கு பிளான் பண்ணலாம். ஆனால் கேப் டவுனும் ஃப்ளாட்டும் இல்லாமல் கேப் அப் ரெசிஸ்டன்ட் நேரடியாக இந்த லெவலில் 21,830 அப்படிங்கிற லெவலில் அல்லது இங்கே இப்படி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து அங்கிருந்து 50 பாயிண்ட் டார்கெட் வச்சு கீழே டவுன் சைட் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த லெவலில் சின்ன ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனால், அதாவது 20,800 வரைக்குமா இருந்துச்சுன்னா. ஆனால் ஒரு ரெட் கேண்டில் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கேண்டிலா எடுத்த உடனே சடனாக ஒரு 5 மினிட்ஸில் இப்படி ஒரு ரேஞ்ச் அப்படி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து ஒரு 50 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்போ நம்ம கன்ஃபர்மேஷனில் கால் எடுக்கலாம். டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசின மாதிரி 21,830 அப்புறம் 820 அதுக்கப்புறம் 900 21,900 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டியில் கேப் டவுனோ கேப் அப்போ அல்லது ஃப்ளாட்டோ எப்படி ஓப்பன் ஆனாலும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது நமக்கு ப்ரீவியஸ் கை வரைக்கும் தான் டார்கெட். ஆனால் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து நமக்கு டார்கெட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த லெவல் அப்படிங்கிறதுனால 21,800 போட்டிருக்கோம். ஸோ அந்த ரீசன் இருக்கு அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் லெவல்லாம் சொல்லியிருக்கோம். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைக்லேட்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் லெவல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஓவரால் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து மொமெண்டம் வந்து ஆக்சுவலாக ஹை ப்ரீவியஸ் ஹைல இருந்து இங்கே டவுன் நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான். ஸோ சூப்பரான இந்த லோ பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அகைன் டவுன் வந்திருக்கு. டவுன்ல வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ க்ளோசிங் இருக்கு. ஸோ இதில் நமக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ
48,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது 200 பாயிண்ட் சூப்பரான டார்கெட்டும், அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் வந்து 49,000 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த லெவல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 48,600க்கு மேலே கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 400லேருந்து 450 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஆனால் இந்த லெவல் கன்ஃபர்மேஷன் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் சேஃப். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சின்ன சின்னதாக ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த என்ட்ரி எடுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டில் நமக்கான என்ட்ரியை ஷார்ட் டேர்மில் மட்டும் பிளான் பண்ணலாம். ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணாமல் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணிக்கலாம். இதில் கேப் அப் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்க்கறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ராடே பேஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான நிஃப்டியோட அனலைஸ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுத்து 11th ஜனவரியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம்னா, இப்போ கரண்ட்ல 21,700ல வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 21,800, அதுக்கு அடுத்து 22,000 வந்து பார்த்தீங்கன்னா 96,000 தான் இருக்கு. ஸோ அடுத்து 1 lakh மேலே இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து 22,300, அடுத்து 22,500. ஸோ இந்த லெவலில் தான் அக்யூமுலேஷன் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 21,700 to 800 அப்படிங்கிற லெவல் ரொம்ப கொஞ்சம் நிதானமாக என்ட்ரி எடுத்து மேலே பிரேக் அவுட் ஆகுறதுக்கான இங்கே வந்து மார்க்கெட் நிதானமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி 21,500 அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இதுக்கு இங்கே வெளியில் தெரிகிறது அக்யூமுலேஷனில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ 21,000 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 21,500, அடுத்து 21 அப்படின்ற மாதிரி தான் இங்கே அக்யூமுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் அப்படி மட்டும்தான், ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, 21,800 to 700. ஸோ நிஃப்டியில் நம்ம இந்த லெவலில் ஓவராலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த 700 to 800 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்க சான்சஸ் இருக்குது, 700 to 800 அப்படிங்கிற இந்த லெவல்லாம். ஸோ இந்த 700 to 800 இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் கேப் அப்பில் கேப் டவுனில் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரியாக பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் லெவல் பேங்க் நிஃப்டியை பற்றி ஓவரால் வியூ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வியூ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.